ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு பணமாவோ, சந்தோஷமாவோ இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நாகர்கோவில்ல வந்து லைப்ரரி போவேன். அங்க பார்த்தீங்கன்னா, க டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க பசங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கட்ட வந்து நீங்க எதுக்கு இந்த எக்ஸாம் வந்து அ எழுதுறீங்க? என்ன எதுக்கு ட்ரை பண்றீங்க? அப்படின்னு கேட்பேன். அப்போ ஒவ்வொருத்தர் சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சொன்னாரு, "நான் வந்து மேரேஜ் பண்ணணும். கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னா தான் பொண்ணு தருவாங்க. லவ் மேரேஜு." அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் சொன்னாருன்னா, "ப்ரோ மந்த்லி இன்கம் நல்லா வரும்ல ப்ரோ. மந்த்லி ஆனா சேலரி வந்துரும்ல." அப்படின்னு. டே 1னா கரெக்ட்டா சேலரி வந்துரும் அந்த மாரி. இன்னொருத்தர் சொன்னாருன்னா, "பிரஷர் இல்லாத வாழ்க்கை ப்ரோ. நம்மளுக்கு வந்து கோவிட் மாரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, கவர்மெண்ட் ஜாப்ல தானே கரெக்ட்டா காசு வந்துச்சு." அது அவங்க அப்படி ஒவ்வொரு பீப்பிளும் சொல்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒவ்வொரு விதமா இருந்தது. ஆனா வந்து எங்க முதன்மையா இருக்குன்னா, ஒரு பணமோ, சந்தோஷமோ தான் முதன்மையா இருக்கு. ஆ இப்படி இருந்ததுன்னா, 100% பார்த்தீங்கன்னா, அந்த பணமோ, சந்தோஷமோ இருக்காது. எதை எப்படி சொல்ல வரேன்னா, ஆ ஒரு ரிசல்ட் ஓரியன்டட் ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது, நம்மளுக்கு ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ் ஆயிருவோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடைக்காம போவதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு.